இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்கம்மா. அம்மா போனை கொஞ்சம் சைலண்ட்ல போட்டு வைங்க, அட்டெண்ட் பண்ண வேணாம். இங்க என்ன பிரச்சனை? மேடம், நான் தான் ஃபோன் பண்ணேன் மேடம். எங்க கடையில இருந்த டைமண்ட் ரிங்க திருட பார்த்தாங்க, கை நடுவுல மாட்டிட்டாங்க. திருட பார்த்தாங்களா? மா ஸ்டேஷனுக்கு வா. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படிலாம் திட்டுறாங்க பாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? என் அக்கா எந்த தப்பும் பண்ணல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. ஹலோ, நானும் இன்ஸ்பெக்டர் தான். ரொம்ப நல்லதா போச்சு. கடையில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அரெஸ்ட் பண்றதுதான் என் டியூட்டி. என் இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? மேடம், எதுக்கு மேடம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா தானா உண்மையை ஒத்துப்பாங்க மேடம். தப்பு பண்ணவங்க ஜெயிலுக்கு போகணும் மேடம், விடக்கூடாது மேடம். தப்பு பண்ணவங்க ஜெயிலுக்கு போகணும் தான், அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா என் அக்கா தப்பு பண்ணல. இப்ப நான் அதை ப்ரூவ் பண்றேன். துர்கா, என் சிஸ்டர் தலையில இருந்து வைர மோதிரத்தை எடுத்தீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவதான் அந்த டைமண்ட் ரிங்க இந்த கடையில இருந்து திருடினாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? ரிங்க தான் அவங்க தலையில இருந்து எடுத்தோமே, அதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப் வேணும்? இல்ல, என் சிஸ்டர் அந்த மோதிரத்தை திருடலன்னு நான் இப்ப ப்ரூவ் பண்றேன். எப்படி சிஸ்டர் ப்ரூவ் பண்ண போறா? நாங்க 3 பேரும் இருந்தது கோல்டு செக்ஷன், அக்கா தலையில இருக்கிறது டைமண்ட் ரிங். டைமண்ட் செக்ஷன்ல இருந்த அந்த ரிங் எப்படி கோல்டு செக்ஷன்ல இருந்த என் அக்காவோட தலைக்கு வந்துச்சு? சாரிம்மா, சாரி. துர்கா, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் பாத்ரூம் போயிட்டு வரும்போது பர்தா போட்டுட்டு இருந்த ஒரு லேடி டைமண்ட் செக்ஷன்ல இருந்து வந்தாங்க. மாட்டிக்கிட்டோம். அவங்க என்னை இடிச்சிட்டாங்க. அவங்க என்னை இடிச்சதும் என் தலையில இருந்த பூ கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து அவங்க தான் எனக்கு வச்சு விட்டாங்க. ஒருவேளை அப்ப தெரியாம இது வந்திருக்குமோ? அக்கா, நீ ஏன் இத முதல்லயே சொல்லல? ஐயோ சிஸ்டர், அவ நடந்தது எல்லாம் சொல்லிட்டா, மாட்டிக்கிட்டோம். ஐவர் ஆயிட்டே இருக்கு. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சம்பந்தி வீட்டுக்காரங்க இப்படி பண்றாங்க? எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வரும்னு தோணல. அம்மா கொஞ்சம் பேசாம இருங்க. ஏற்கனவே அம்மா அப்பா டென்ஷன்ல இருக்காங்க, நீங்க வேற ஏத்தி விடாதீங்க. அவர் என்னடா ஏத்தி விட்டாரு? உண்மையதானே சொன்னாரு. அவர் எதுக்கு நீ அடக்க பாக்குற? அம்மா, மணி 12 ஆக போகுது. நட சாத்திர நேரம் எடுத்து கல்யாண காரியம் மாங்கல்ய பூஜை பண்ணணும்னு சொன்னதுனாலதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பொண்ணு வீட்ல இருந்து வருவாங்களா மாட்டாங்களா? சாமி, இதோ வந்துடுவாங்க சாமி. இதான் அப்போல இருந்து சொல்லிட்டே இருக்கேள். அவ வர்ற பாட்டையே காணும். வராளா இல்லையா? போன் பண்ணி கேளுங்கம்மா. போன் பண்ணு. ஃபோன் ரிங் போய்கிட்டே இருக்கு சாமி, எடுக்க மாட்டேங்கிறாங்க சாமி. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் நடைய சாத்த போறேன். போங்க. என்ன சாமி சொல்லிட்டு போறாரு? என்னங்க இவரு? போமா சாமி, நில்லுங்க சாமி. சாமி, கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் பூஜை நல்லபடியா முடிஞ்சது. திருமாங்கல்யம் உங்ககிட்டயே இருக்கட்டும். இந்தாங்க. அம்மா. துர்கா, உன் வீட்டுக்காரர் வெளிநாடு போயிருக்காருன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆமாங்க. கல்யாணத்துக்கு வந்துருவார்ல? ஆ, வந்துருவாரு. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். டேய் வாடா. அம்மா, நீங்க போயிட்டே இருங்க, நான் கொஞ்சம் பொண்ணு கூட பேசிட்டு வந்துடுறேன். ஏய், நான்லாம் என் பொண்டாட்டிய கல்யாணத்து அன்னைக்கு தான்டா பார்த்தேன். இப்போ உள்ள பசங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தனியா பேசுறீங்க. சினிமாவுக்கு போறீங்க, பார்க்குக்கு போறீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் என்னவா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பார்க்க அடிக்கடி பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்கல்ல? போச்சுடா. சரி, பேசிட்டு சீக்கிரமா வாப்பா. வாமா போலாம். வாங்க போலாம். அக்கா, போய் பேசிட்டு வா. பேசணும்னு எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, இவ்வளோ இடைவெளி தேவையா? கொஞ்சம் பக்கத்துல உட்காரலாமே. இல்ல, பரவாயில்லங்க, இப்படியே இருக்கட்டும். ஓ,
முகத்தை கூட பார்க்க மாட்டீங்க, ரொம்ப வைக்கப்படுறீங்க. இல்ல, எங்க வீட்ல என்ன அப்படிதான் வளர்த்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த பசங்க கிட்டயும் பேசுறது கிடையாது. கூச்சமா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? சூர்யா, நீங்க மாறி நினைவிடத்துல இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். நீங்க எங்கேயோ வரலையா? எங்க போனீங்க? சூர்யா, சூர்யா! ஐயோ, உங்களுக்காக நான் கோலமலைக்கு போய் உங்க உயிர் கிளிக்குள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ள நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் உங்களை எப்படி சூர்யா கண்டுபிடிப்பேன்? அவர்கிட்ட போய் கேட்போம். அண்ணா, என்னம்மா? அண்ணா, இங்க ஒரு கிளி வந்துச்சா அண்ணா? ஆமாம்மா, ஒரு பச்சை கிளி வந்து அங்க இருக்கிற போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுமா. ஆமா, நீங்க யாருமா? அது உங்க கிளியா? ஆமா அண்ணா, அது எந்ததான்? அப்படியா? வெயிட் பண்ணி பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். சரிங்க அண்ணா. கண்டிப்பா அது சூர்யா தான். நான் நினைச்ச மாதிரி மாரிய தேடி வந்திருக்காரு. சூர்யா இங்கதான் வந்திருக்காரு. ஆனா ஏன் இங்க இருந்து சீக்கிரம் போயிட்டாரு? எங்க போனார்னு தெரியலையே. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா, நீங்க மறுபடியும் எப்ப வருவீங்க? உங்களுக்காக நான் இங்கேயே காத்துட்டு இருப்பேன். நம்ம ஸ்னேக்குக்கு செல்போன் இருக்குதா? அந்த நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குதா? சாரி சிஸ்டர், ஸ்னேக்கு கிட்ட செல்போன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லதான். ஒரு டவுட்டுக்கு தான் கேட்டேன் சிஸ்டர். ஏன்னா மாரி சமாதிக்கு போய் கிளிக்கு சமாதி கட்டுறேன்னு சொல்லிட்டு திருட்டுன்னு போன நம்ம நாக்ஸ இன்னும் காணுமே சிஸ்டர், அதனால தான் கேட்டேன். நாக்ஸ் இன்டென்ட் சிஸ்டர். நாகஜோதி, போன காரியம் என்னாச்சு? சக்சஸ் தானே? அந்த சூர்யாவோட உயிரை எடுத்து உன் புருஷனுக்கு உயிர் கொடுத்துட்டியா? சிஸ்டர், ஏற்கனவே 2 தடவை மிஸ் பண்ணிருக்குது நம்ம நாக்ஸ். இந்த தடவை எப்படி சிஸ்டர் மிஸ் பண்ணோம்? வேலையை கச்சிதமா முடிச்சிருக்கோம், அதனால தான் லேட். அப்படித்தானே நாக்ஸ்? ஆமா, வைரம் எங்க எடுத்துட்டு தெரியல. டைமண்ட் என்ன நாகஜோதி, நாங்க 2 பேரும் எவ்வளவு ஆர்வமா விசாரிச்சுட்டு இருக்கோம். நீ பதிலே சொல்லாம அமைதியா இருக்க. அந்த சூர்யாவோட உயிரை நீ எடுத்துட்டியா இல்லையா? இல்ல.